பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஷுவல் டேஸை விட ஃப்ரைடேனாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். அது ஃபுட் ஆகிக்கட்டும், அந்த டே ஆகிக்கட்டும் எல்லாமே. இன்றைக்கும் டேயை வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரிசைட் பண்ணிவிட்டு அதோட டீயும் குடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த ஹவாயன் குக்கீஸ் பிஸ்கட் ஃபேவரட்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாதிரி இல்ல. கொஞ்சம் லைட்டா டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருச்சோ! அப்படித்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் தான் குக்கிங் ஒர்க் எல்லாம் செய்யணும். ஏன்னா, இன்னைக்கு ஹஜ் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ வூட்ல மம்மா வந்து ஃபாஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு எங்க ரோட்ல பிரேக்ஃபாஸ்ட் இந்த கிரீன் கிராம்ஸ் தான். மிச்ச நாளைக்கு பிறகு தின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்டா எப்ப கடைசியா தின்றோம்னு நினைவே இல்ல. கிச்சனுக்கு போனா இவங்க எல்லாம் வந்துடுவாங்க அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த விண்டோவால இருக்கிற கேப்ஸால உள்ளுக்கு வரனால தான் நாங்க இந்த மெஷ்ஷை போட்டிக்கிறோம். அப்பயும் எப்படி சரி உள்ளுக்கு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்கே நான் வந்து கிரீன் கிராம்ஸை குக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டேன். அதுக்கு போல தான் மாமா வந்து சொன்னாங்க, ப்ரெஷர் குக்கரில் போடுறதில்ல, இது நார்மலாக வந்து குக் பண்ணாவே குக் ஆகிடும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஓவர் நைட் வந்து சோக் பண்ணியிருந்தனால லைட்டாக ஓவர் குக் ஆகின மாதிரி தான் ஒரு ஃபீல். பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் மிச்சம் ஓவர் குக் ஆகிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா தான் இருந்துச்சு. மிச்சமா ஓவர் குக் ஆவிக்கல்ல. இட்ஸ் ஓகே. திங்கிற பதத்துல தான் இருந்துச்சு. இதுக்கு விட குக் பண்ணியிருந்தா டெஃபினிட்டா இன்னைக்கு porridge தான் குடிச்சிக்கணும். பட் ஓகே, எப்படியோ தப்பிட்டேன்னு சொல்லணும். ஸோ கிரீன் கிராம்ஸ் ரெடி. நாங்க வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடுவோம். இந்த கிரீன் கிராம்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாரெல்லாம் இதை வந்து கண்டினியூவா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுப்பீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்டா நான் ஸ்கூல் போகிற காலத்துலேருந்து இந்த கிரீன் கிராம்ஸை வந்து அவ்வளோ பெருசாக தின்னவே மாட்டேன். லஞ்ச் பாக்ஸ்லலாம் போட்டு தந்தா அது அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும். அப்போ கேட்டிங்கன்னா இதை வந்து ஏன் தின்னலான்னு சொல்லி சொல்கிறதுக்கு ரீசனே இருக்காது. டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் பிடிக்கல. அதுதான் ரீசனாக இருந்திக்குமோ அப்படி தான் நினைக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்குறது இல்லை. ஹெல்த்தியாக இருக்குதா ஓகே அப்படின்னு சொல்லி தின்னத்தான் நினைக்குது. இதில் விளங்குது நாங்கள் டைம் டு டைம் அப்படியே க்ரோ ஆகி மேச்சுவர்ட் ஆகிட்டோம்னு சொல்லி. என்னோட சைல்ட்ஹுட்டில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு எப்பயுமே சிக் பீஸோ கிரீன் கிராம்ஸோ தரவே மாட்டாங்க. அப்படி தந்தால் அது டெஃபினட்டாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்னு சொல்லி எங்களுக்கும் அதை வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்தே பழகிருச்சு. டெய்லியுமே யார்கிட்ட சரி லஞ்ச் பாக்ஸில் இந்த சிக் பீ க்ரீன் பீஸ் எப்படியுமே இருக்கும். அப்பைக்கும் இப்பைக்கும் காலம் மாறி நாங்களும் மாறிட்டோம் தான் சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எங்கள் ரோட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து நாங்கள் நிறைய கேட்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணுற ஒர்க் இருக்குது. மார்னிங்கும் ஈவினிங்கும் நான் எப்பயுமே ப்ரஷ் பண்ணுவேன். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரஷ் பண்ண வரார். ஸோ ஒருத்தரை ப்ரஷ் பண்ணக்குள்ளே இன்னொருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுக்கிடுவாங்க. எங்கள் ரோட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் வேணும். ஆனால் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி ப்ரஷ் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி எடுஃபோ இல்லை நிறைய வீட்டில் கொட்டிக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்குன்னா அது அவ்வளோ பெருசாக விளங்கினது இல்லை. யூஸ்வலாகவே ஒவ்வொரு சீசன் மாற மாற இவங்களோட ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இவங்கள டெய்லி ப்ரஷ் பண்ணனால இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்களோட டெய்லி இருக்கிற டிஃபரன்ஸ், அதே மாதிரி பாடியில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே எங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி பண்ணும். அதே மாதிரியே இந்த வீடியோ பார்க்குற யார் சரி கேட்ஸ் வளர்க்குறீங்கன்னா, அதே மாதிரி உங்களோட கேட்ஸை கேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக செய்கிற என்ன சரி இருக்குதுன்னு சொன்னால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நான் இந்த வேலை கொண்டு மிஞ்சி அது வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஐஸ் காஃபி ஊற்றுறதுக்கு தான் வந்தேன். இன்றைக்கி என்ன சரி நியூ மெத்தடில் ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் இந்த டல்கோனா காஃபி நினைவு வந்துச்சு. என்ன சரி நியூவாக ட்ரை பண்ணணும்னு தான் நினச்சி கொண்டே வந்தேன் கிச்சனுக்கு. அப்போ தான் இந்த வைரல் ரெசிபி வந்து கிளிக் ஆகிச்சு. கோவிட் டைமில் இதை ட்ரை பண்ணாத ஆட்களே இருந்திக்க மாட்டாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிப்பாங்க. ஏன் நானே ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிக்கிறீங்களா? இதில் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பெஸ்ட் காஃபி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வேணும்னா ஒரு பின்ட்ரெஸ்ட் டைப் காஃபின்னு சொல்லலும். ஃபைனலி காஃபி ரெடி. இப்போ இந்த காஃபியோட ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இது அந்த ஒர்க்கை செய்வோம். இதில் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நத்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் யாரும் சரி இந்த காஃபியை ட்ரை பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் இப்போ கொஞ்சம் ட்ராயிங் ஒர்க் தான் பண்ண போகிறேன். இன்கம்ப்ளீட் ஒர்க் ஒன்றுமிக்கி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் இதெல்லாம் ஷார்ட்ஸாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இன்பாக்ஸில் கொலாபரேஷனை பற்றி கேட்டிருந்தீங்க. நாங்கள் கொலாபரேஷனுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள்.
இன்றைக்கி நான் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணின ஆர்ட் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்கீன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ராயிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ கிச்சனுக்கு போகிற டைம் சரி. நான் மார்னிங்கே வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு அதை ஷூட் பண்ணுறதுக்கு கிடைக்கல. இன்றைக்கி நான் சிக்கனை வந்து பேக் பண்ண போகிறேன். சிக்கன் மட்டும் இல்லை, சிக்கனோடு சேர்த்து நான் பொட்டேட்டோஸும் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி குக்கிங் ஒர்க் எல்லாம் நான் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி மெனு டிசைட் பண்ணுறேன், அதே மாதிரி என்ன ரெசிபி குக் பண்ணுறேன் எல்லாமே என்னோட இஷ்டம் தான். யூஷுவலாக எப்போயுமே சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே இருக்கிறனால இன்றைக்கி ஏர்லியாகவே நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மேரினேஷன் எல்லாம் நாங்கள் யூஷுவலாக யூஸ் பண்ணுற மேரினேஷன் தான். பொட்டேட்டோவுக்கு மட்டும் நான் வந்து ஆரிகானோ ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேக் பண்ணக்குள்ளே பொட்டேட்டோ கார்லிக் ஆட் பண்ணினா அதுக்கு வந்து சீசனிங் ஆட் பண்ணக்குள்ளே ஆரிகானோ ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்மெல்லுமே டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். சிக்கனை பேக்குக்கு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி ஈஸியாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுதான் ஈஸியான ரெசிபி சொல்லப்போனால். இந்த சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ பேக் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். சிக்கனை பேக் பண்ண போட்டுட்டு நான் டிரெக்டாக ஃப்ரைட் ரைஸுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்களோட சிக்கன் நல்லாவே குக் ஆகுது. ஒரு சைடு நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகின பிறகு மற்ற சைடுக்கு திருப்பி போடுங்க. அப்படியே 2 சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் யூஷுவலாக குக் பண்ணிக்கிடுவேன். ஃப்ரைட் ரைஸுக்கு வெஜிடபிள்ஸ் ரெடி. எங்கள் வீட்டில் ஆட்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் படி இன்றைக்கி நான் வந்து கேப்சிகம் கறியும் ரெடி பண்ண போகிறேன். என்னடா கம்பினேஷன் பிடிக்குன்னு பகவானும் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுச்சுன்னா எங்களோட ஒர்க் ஓவர். ஸோ அந்த கேப்பில் நான் கிச்சனை க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன். நான் ஆல்ரெடி சலடுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். லஞ்ச் இருக்கிற டைமாகவே எல்லாம் மிக்ஸ் பண்ணி குறையலும்னு சொல்லி இப்போதைக்கு அதை வந்து அப்படியே கட் பண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். கேப்சிகமும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் ஒர்க் தான் இருக்குது. எங்கள் வீட்டில் எப்போயுமே கேப்சிகம் கறி ஆக்கினா இந்த ஃபைனல் டச்சுக்கு ஒரு சின்ன ஒர்க் ஒன்று செய்வோம். நீங்களும் செய்வீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து லைம் பிக்கிள். இது நாங்கள் வீட்லேயே செஞ்சது. லைம் சீசனுக்கு நாங்கள் வந்து எப்போயுமே லைம் பிக்கிள் போடுவோம். இதை ஒரு விலாக்லேயும் காட்டிப்பேன். கேப்சிகம் கறியை ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சுக்கு இந்த லைம் பிக்கிள் அது மாதிரி இன்னொரு சாமானும் மிகுது. நான் அதை வந்து நெக்ஸ்ட் விலாகில் காட்டுறேன். ஸோ அதுவெல்லாம் ஆட் பண்ணுவோம். நீங்களும் ஆட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். க்ளீனிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜும்மா டைம். ஸோ வந்து ப்ரே பண்ணிவிடுவோம். ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிசைட்டும் பண்ணியாச்சு. அதோட ஜும்மாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு எல்லோரும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. லன்ச் ரெடி. ஸோ எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் என்னோட லன்ச் டேபிள். இன்றைக்கி நான் குக் பண்ணினதெல்லாம் பார்க்குறதுக்கு மாதிரியே டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணினோம். இந்த மாதிரி பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பாக வரக்காட்டியும் குக் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நான் லன்ச் எடுக்கிற டைம். இது தான் என்னோட லன்ச் பிளேட். என்னோட லன்ச் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டீட்டெயில் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு லெஃப்ட் ஓவர் பனானாஸ் வச்சு செய்கிற ஒரு ரெசிபி. பனானா பாஸ்ன்னு சொல்லி டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஹாட்டாக தின்ன வேணும். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அதோட ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற டைம் சரி. அதுக்கு தான் இது. இதெல்லாம் நான் டிஐஒய் பண்ணினது. இதோட ஃபுல் லாங் ஃபார்ம் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒருத்தருக்கா ஒரு கமெண்ட்டும் வந்துருந்துச்சு. இதை பற்றி கேட்டு இதெல்லாம் இன்னும் மீக்குது. அதே மாதிரி நல்லா க்ரோ ஆகியும் மீக்கி. ஸோ அதோட இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங்னால் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் பன். மாமா மட்டும்தான் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. அதனால நிறைய செய்ய வேண்டிய தேவையில்லை. அவங்களே தான் இந்த பன்னை வந்து ரெடி பண்ணாங்க. சிக்கன் பன் டோவை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி ப்ரூவ் ஆகிறதுக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஃபில்லிங்கை வந்து ஏர்லியாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் மீக்கலை. ஸோ அதனால் நான் டீ எடுத்துகிட்டு எங்கள் டெரஸுக்கு போய்த்தேன். மிச்ச நாளைக்கு பிறகு இந்த டெரஸில் டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே மழை காற்று அதெல்லாம் இருந்தனால இங்கே வரவே கிடைக்கல. மிச்ச நாளைக்கு பிறகு பார்க்குற சன்செட் மாதிரியே இருந்துச்சு. இன்றைக்கி இருந்து டீ குடிக்கிறேன், அதே மாதிரி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எல்லாம் வந்து எனக்கு ஃபேவரட் திங்ஸ் டு டூ. இந்த எல்லா வ்ளாக்லேயுமே இந்த பிளேஸை நீங்கள் எப்படியுமே பார்த்துருப்பீங்க.
ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இன்னைக்கு இருந்துட்டு வரக்குள்ளே டைம் சரி. யூஸ்வலாக இந்த நாளுக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் climate வந்து கிளியராகவும் நல்லாவும் இருக்குது. ஈவினிங் ஆகக்குள்ளே மார்னிங் இப்படி இருக்கல்ல 6:15 ஆகிடுச்சு. அதோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைமும் சரி மாமா வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. porridge எல்லாம் ஆல்ரெடி வந்து மாமா வந்து செஞ்சுட்டாங்க. ரமதான் டைமுக்கும் நாங்கள் வீட்டில் தான் porridge செய்வோம். ஏன்னா பள்ளிக்கு போய் எடுத்துகிட்டு வரதுக்கு யாரும் இல்லைனால. அதோட எனக்கு கெஸ்ட் ஹெனாக்கு ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. ஒரு நான் முஸ்லீம் கிளையண்ட், அவங்களுக்கு கெஸ்ட் ஹெனா போட்டாச்சு. அதோட டின்னர் டைம். இன்னைக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தி. ஸோ நான் வந்து அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணினேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணினோம். நான் பேக் பண்ண சிக்கன் தான் அது. அதோட எனக்கு ஹெனா கார்ன்ஸ் கொண்டு ரோல் பண்ணி வைக்கிற வேலை இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஹெனா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் அதெல்லாம் பேக் பண்ணணும்னால இப்போ ரோல் பண்ணி வச்சுட்டா ஈஸி. நீங்கள் ஒரு ஹெனா ஆர்டிஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு இது ரிலேட் பண்ணிடலும். டெய்லி ஒன்றோ பேக் பண்ணுற வேலை, கார்ன் ரோல் பண்ணுற வேலை, மிக்ஸ் பண்ணுற வேலை டெய்லியுமே இருக்கும். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் தான். ஏன்னா நாங்கள் பிடிச்சி செய்கிற ஒர்க்னால. அது சரி, ஒரு ஹெனா ஆர்டிஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கார்ன்ஸ் எல்லாம் ரோல் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இன்றைக்கி டே ப்ரொடக்டிவாக போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். You all enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.